என்னாச்சு கதிர்? எதுக்கு நீங்க ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? நீங்க ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க காவியா கிட்ட இத பத்தி பேசுனீங்களா? அத பத்தி சொல்லுங்க. பேசிட்டேன். என்ன சொன்னா அவ? அவ சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவ என்ன சொன்னாலும் கேட்கிற நிலைமையில நான் இப்ப இல்ல. அதான் அவ வேண்டான்னு முடிவு பண்ணி அவ கேட்ட மாதிரியே டிவோர்ஸ் நோட்டீஸ்ல சைன் போட்டு வந்துட்டேன். கதிர், நான் உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்புனேன்? நீங்க என்ன செஞ்சுட்டு வந்திருக்கீங்க? காவியோட வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? ஓ, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க கதிர். நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. காவியா சின்ன பொண்ணு. நீங்க அவளுக்கு பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய அநியாயம். நான் பண்ணது அநியாயம்னா உங்க சித்தி பண்ணது மட்டும் ரொம்ப நியாயமா? கதிர், அவங்க அந்த பத்திரிக்கையில வந்திருக்கிறத பார்த்து கோபத்துல ஏதோ உங்ககிட்ட டிவோர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்காக நீங்க அந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணிருவீங்களா? ருத்ரா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போவாதீங்க. அவங்க ஒன்னும் அந்த பத்திரிக்கையில வந்ததை பார்த்துட்டு கோவப்பட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ்ல என்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு வரல. ஏன்னா அந்த பத்திரிக்கையில அப்படி எழுத சொன்னதே உங்க சித்தி தான். எவ்வளவு கேவலமான ஒரு வேலையை பார்த்திருக்காங்க பாத்தீங்களா? இதுக்கு மேல என்னால இதை பார்த்துட்டு பொறுமையாலாம் இருக்க முடியாது ருத்ரா. நான் இப்ப யோசிச்சு தெளிவான ஒரு முடிவை தான் எடுத்திருக்கேன். என் லைஃப்ல இனிமே காவியா இல்ல, அவ எனக்கு வேண்டவும் வேண்டாம். என்ன பேசுறீங்க நீங்க? அவங்க ஏதோ நம்ம மேல இருக்கிற கோபத்துல பண்ணிருக்காங்கன்னா அதுக்காக நீங்களும் அதே மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுப்பீங்களா? என்ன கதிர், ஒரு பொண்ணோட வாழ்க்கைனா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? நீங்க எடுத்த முடிவு ரொம்ப தப்பான முடிவு கதிர். இப்பவே வாங்க போய் காவியா கிட்ட போய்